ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, அம்மா வீட்டில் என்னுடைய ஒன் டே எப்படி போகுது அப்படின்ற விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா வீடு அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான். அதுவும் கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வர்றதுனாலே ஒரு தனி சந்தோஷம்தான். அந்த மாதிரி தீபாவளிக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோடு பண்ணுறதுக்கு நேரம் கிடச்சிருக்கு. அம்மா வீட்டில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். மழை வந்து எப்போ பெய்யுது எப்போ வெயில் காயுது அப்படின்னே சொல்ல முடிய மாட்டேங்குது. சரின்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு வெயில் காயிறப்போ அம்மா துணி துவைச்சி போட்டுருவாங்க. அம்மாவே எல்லா வேலையுமே செஞ்சுட்டு போயிடுவாங்க. மானம் முன்னாப்பில் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் அம்மாவே எடுத்துன்னு வந்து வச்சுட்டு கொல்லிக்கு போய் மாட்டுக்கு தீனி அறுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மாவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்தாங்க. சரி, நான் வந்து சிம்பிளாக சின்ன சின்ன வேலைங்க எதனா இருக்கும், அதாவது இந்த வீடு வளர்க்குறது, துணிங்க மடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான். அதை மட்டும் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணை வந்து தூங்க வச்சுட்டேன். தூங்க வச்சுட்டு வாசலை கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலை தான் கூட்டியிருந்தேன். ஃபஸ்ட்டே நல்லா இருந்தது வாசல். மழை பெஞ்சு கசகசன்னு ஆகுதுன்னு சொல்லிட்டு மொரம்பு மாதிரி அதாவது மண் எடுத்துன்னு வந்து கொட்டியிருந்தாங்க. அந்த மண் கொட்டினதுனால அது நிறைய கல்லெல்லாம் சேர்த்து எடுத்துன்னு வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால மழைக்கு அந்த மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போயிட்டு வெறும் கல்லாக தான் நின்றுட்டுருக்கு. கால் வைக்கிறப்பெல்லாம் குத்துது. இதை எப்போ சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இருந்தது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அது தண்ணி வாசல் ஃபுல்லாக தேங்குது மழை வந்தால் அப்படின்றதுனால மண் எடுத்துன்னு வந்து கொட்டினாங்க. மண் எடுத்துன்னு வந்து கொட்டியும் பிரயோஜனம் இல்லாமல் இந்த மழை வந்து இந்த மாதிரி பாடாக படுத்தி வச்சுருக்கு. சரின்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு இருந்தேன். வாசலெல்லாம் கூட்டிட்டு சின்னதாக ஏதாச்சும் ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் நல்லா ஒரு மாதிரி சிமெண்ட்டு தர மாதிரி போட்டு வச்சுருந்தேன். தண்ணி தொளிச்சிட்டு ஈஸியாக பெருக்கிட்டு கோலம் போட்டுடலாம். இது கல் மண் இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்தது வாசலெல்லாம் பெருக்கிறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு செஞ்சிடலாம். ஏன்னா குட்டி பொண்ணு பசிக்குது அப்படின்வாங்க. இது வந்து ஈவினிங்காக எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. ஈவினிங் காலையில் நான் எழுந்துக்கிறதே பெரிய விஷயம். அம்மா வீட்டில் இருந்தால் 7 மணி 7:30 மணி ஆகிடும். அம்மாவே டீ போட்டுன்னு வந்து கொடுத்துடுவாங்க. சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு சில டைமில் ஈவினிங்கும் அம்மா சீக்கிரம் வந்துடுவாங்க பால் கறந்துக்குன்னு. ஒரு சில டைமில் அப்பா வந்து பால் கறந்து எடுத்துன்னு வந்து ஊற்றிட்டு அப்படியே போயிட்டு மாடெல்லாம் பிடிச்சின்னு ஒரே முட்டை ஒரு 6 மணி 7 மணிக்கு போல் வீட்டுக்கு வருவாங்க. சரி, ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம் சும்மா தானே இருக்கும் அப்படின்றதுனால இந்த வாசலெல்லாம் கூட்டி வீடெல்லாம் பெருக்கிட்டு சாப்பாடு மட்டும் நம்ம செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். மழை அதான் சொல்லிகிட்டே இருந்தால எப்போ மழை வருது எப்போ வெயில் காயுது அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு சடனாக மழை வந்துடுச்சு. இந்த வண்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாவியும் அப்பா எங்கே வச்சுட்டு போனான்னு தெரியல. சாவி இருந்தாச்சும் அந்த கொட்டாயில் எடுத்துன்னு போய் நிறுத்திட்டு இருக்கலாம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே அது மேலே மட்டும் ஒரு துண்டு மட்டும் போட்டு வச்சுருந்தேன். லைட்டாக தான் பெஞ்சிட்ருக்குது இப்போத்துக்கு. இன்னும் ஜுரம் வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து தள்ளி விட்டுருவாங்க. அதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் பால் கறந்துன்னு வந்துட்டு. சரின்னு சொல்லிட்டு அம்மா துணியெல்லாம் துவச்சி காய வச்சு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சில துணியெல்லாம் மடிச்சுமே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற துணியெல்லாம் நான் வந்து இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அப்படியே சாப்பாடுமே கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தேன். சைட் பை சைடில் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு பழைய சாம்பார் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது இருந்தால் அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணியை தான் ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு இருந்தேன். குட்டி பொண்ணு இவ்வளோ நேரமும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. என்னை விட குட்டி பொண்ணுக்கு தான் ரொம்பவே ஜாலியாக அவங்க பாட்டி வீட்டுக்கு போனால். ஏன்னா எப்போவுமே தனியாக இங்கே ஒண்டியாக தான் இருக்கிறா. எப்போனா ஒரு கொஞ்ச நேரம் தான் நான் அவள் கூட விளையாடுவேன். மற்ற டைமில் ஃபோன் கொடுத்துருவேன். பால்வாடி இருந்தால் பால்வாடிக்கு போவேன். இங்கன்னா அவங்க சித்தி இருக்காங்க, தாத்தா பாட்டி அக்கம் பக்கம்னு எல்லோரும் வந்து குட்டி குட்டி பசங்கள்லாம் நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க. ஜாலியாக மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தால் குட்டி பொண்ணும் யானையில் உக்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் நான் சிம்பிளாக வாசலுக்கு தண்ணி தெளித்து அம்மாவே தண்ணியெல்லாம் தெளித்து பெருக்கி விட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு அம்மா தான் வச்சுருந்தாங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு சூப்பராக சாம்பார் வச்சுருந்தாங்க. அதுக்கு தோசை, காலையில் தோசை மதியத்துக்கு சாதம்னு சொல்லிவிட்டு காலையில் தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்குமா, சாப்பாடு மட்டும் நான் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கொஞ்சம் வேலை இருந்ததுனால அம்மா போயிட்டாங்க. நான் தான் இந்த தோசையை சுட்டு நானும் குட்டி பொண்ணும் உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
அம்மா வீட்டில் அம்மா சிம்பிளாக செஞ்சாலுமே அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் மசாலா அரைச்சி இந்த மசாலா அந்த மசாலான்னு போட்டாலும் அது அம்மா செய்கிற மாதிரி வரவே வராது. இதுக்காகவே நான் அம்மா வீட்டுக்கு போவேன். சரின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு தீபாவளியெல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு குட்டி பொண்ணுக்கு பிஸ்கெட் வேணுமா, கொஞ்சம் தூரம் தான் வந்தாங்க. அம்மா கிட்ட வேறு சொல்லாமல், அதாவது அம்மா வந்து கொல்லிக்கு போயிட்டு இருந்தாங்க, வரத்துக்கு லேட் ஆகுது, இவங்க வேறு வந்து விட்டுட்டு நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகணும் அப்படின்றதுனால சொல்லாமல் கொள்ளாமல் சொல்லிட்டேன் போகிறோமா அப்படின்னு. ஆனால் அம்மாவை பார்க்காமலே கிளம்புறப்போ கிளம்பி வந்துட்டோம். அப்படியே ஆட்டுக்கும் கொஞ்சம் தழை அம்மா வீட்டிலே உடச்சி அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. எல்லாம் ஆட்டுக்கு தழையெல்லாம் உடச்சின்னு வந்து வச்சுட்டு பால் கறந்துன்னு வந்து ஊற்றிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. டைம் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நாங்களுமே வந்துவிட்டோம். இங்கே வந்து சாப்பாடு வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டோம். நைட்டு வந்ததுனால டயர்டாக இருந்ததுனால அப்படியே படுத்துட்டேன். மறுநாள் காலையில் தான் வீடியோ எடுக்க முடியிருந்தது. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து நம்மளுடைய டே ரொட்டீன். மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அம்மா வீட்டிலேருந்து வந்தாலே ஒரு 2 நாளைக்கு எனக்கு ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கும். ஒரு மாதிரி மந்தமாகவே எல்லா வேலையுமே செஞ்சிட்ருப்பேன். ஒரு 2 நாள் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நார்மல் ஆகிடுவேன். சரின்னு சொல்லிவிட்டு வெண்டைக்காய் மறுநாள் எடுத்தது. நாத்தனார் குழந்த பிறந்திருக்கு அப்படின்றதுனால அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம், ஹாஸ்பிட்டல்லே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீட் எடுக்கிறப்போ போகலாம், ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சாப்பாடு குழம்பு வச்சுட்டு அப்பளம் பொரித்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு தான் கையை சுட்டுக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பளமும் பொரித்து உக்காந்து சாப்பிட்டுட்டு, ஏன்னா எனக்கு காரக்குழம்போ சாம்பாரோ ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு அப்பளம் இருந்தால் தான் சாப்பாடே இறங்கும். இந்த மாதிரி காய் குழம்புனா சொத்து மோசம் அப்படின்றதுனால அப்பளத்தை வச்சு சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு போயிட்டு வந்துட்டோம். வந்து ஒரே டயர்டாக இருந்ததுனால வரப்போ பன்னு வாங்கிட்டு வந்துருந்தோம். பன்னும் டீயும் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னர் போய் வரத்துக்கே ஈவினிங் மேலே ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு காலையில் வச்சது சாப்பாடு அப்படியே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எனக்கு சப்பாத்தி சாப்பிட்ணும் போலவே இருந்தது அப்படின்றதுனால சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பச்சை பயிறு இதை போட்டு ஒரு குருமா மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சாப்பாடு வந்து புளி கலாரி வச்சுட்டோம்னா காலையிலக்கா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு இந்த பச்சை பயிரும் போட்டு குருமா மாதிரி வச்சுருந்தேன். இது சப்பாத்திக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதையுமே செஞ்சு சாப்பிட்டு என்னுடைய டே இந்த மாதிரி தான் போச்சு. சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உக்காந்து துணியெல்லாம் மடிக்கிற வேலை இருந்தது. ஏன்னா துவைச்சி போட்டு போயிட்டு இருந்தோம். வந்து எடுத்து அதெல்லாம் மடிக்கிற வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் மடிச்சிட்டு இருந்தோம். அவ்வளோதான்.